வெள்ளி விலை உயர்வின் காரணமாக சேலத்தில் 80% வெள்ளி நகை பட்டறைகள் மூடப்பட்டதால் 1,00,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் தொழில் நகரங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர். இதுகுறித்து வெள்ளி பட்டறை உரிமையாளர் கௌதமனிடம் நமது செய்தியாளர் எஸ்.கே. கண் நடத்திய கலந்துரையாடலை இனி பார்க்கலாம். சேலம் என்றாலே மாம்பழத்திற்கு அடுத்தபடியாக வெள்ளி கொலுசு தான் முக்கியத்துவம் பெற்றது. வெள்ளி கொலுசு பணியில், தயாரிப்பு பணியில் வெள்ளி கொலுசு மட்டுமின்றி அரஞ்சான்கொடி, மெட்டி ஆகியவற்றின் உற்பத்தியில் இங்கு ஒரு 50,000க்கும் மேற்பட்ட பட்டறைகள் செயல்படுகின்றன. இந்த தொழிலில் அந்த பட்டறைகளில் குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் பேர் ஈடுபட்டு வந்தது வழக்கம். ஆனால் தற்போது இவர்களுக்கு வெள்ளி விலை உயர்வு என்பது பெரும் தொழிலில் பெரும் இடியாக விழுந்துள்ளது. கடந்த 3 மாதத்திற்கு முன்பா வரை வெள்ளி கிலோ பார் வெள்ளி 1,00,000 ரூபாய்க்கு கீழாகவே இருந்தது. ஆனால் இன்று 1,41,000 ரூபாய்க்கு வெள்ளி பார் விற்பனை செய்யப்படுகிறது. விலை உயர்வின் காரணமாக வெள்ளி கொலுசு தொழில் முற்றிலும் முடங்கி உள்ளது. இந்த தொழிலில் ஈடுபட்டு வந்த 3,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களில் தற்போது 20% வெள்ளி பட்டறைகள் மட்டுமே செயல்படுவதால் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மட்டுமே வேலை செய்கின்றனர். 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மாற்றுத் தொழில் தேடி வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் செல்ல துவங்கி உள்ளனர். இதனால் சேலத்தில் வெள்ளி கொலுசு முற்றிலும் முடங்கி உள்ளது. இது குறித்து நம்மளை விளக்குவதற்காக சேலம் மணியனூரை சேர்ந்த வெள்ளிப்பட்டறை உரிமையாளர் கௌதமன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். வெள்ளி விலை ஏற்ற இறக்கத்தின் நிலைத்தன்மை இல்லாததுதான் முக்கிய காரணம். இப்போதைக்கு கையில ஆர்டர் இல்லை. ரொம்ப விலையோட அதிகப்படியான ஏற்றமும் இறக்கமும் அதுவும் இந்த ஒரு 3 மாசத்துல ஒரு 30,000 ரூபாய்க்கு மேல ஏறி இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப தொழில் ரொம்ப பாதிச்சு இருக்குது. ஆர்டர் எதுவும் இல்லாததுனால இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் வேற வேலையை தேடி போக ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு தீபாவளிக்கு இன்னும் 20 நாளே இருக்கிற நிலைமையிலையும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே எங்க பட்டறை எல்லாமே வெறிச்சோடி தான் இருக்கு. எங்களுக்கு சரியானபடி ஆர்டர் இல்ல, ஆட்களுக்கு வேலை கொடுக்க முடியல. இப்போ பண்டிகை சீசன், அதாவது நவராத்திரி தொடர்ந்து தசரா, அப்புறம் தீபாவளியை தொடர்ந்து மகர சந்தாதி வடமாநிலம் ஆரம்பிக்கிறது வழக்கம். வடமாநிலங்களுக்கு சேலத்துல அதாவது கைவினை கலைஞர்களால் தயார் செய்யப்படும் கொலுசு தான் அதிகமா போகிறது. இந்த வருஷம் ஆர்டர் எப்படி இருக்கு? இந்த வருஷம் வெள்ளி விலை உயர்வினால ஆர்டர் எப்படி இருக்கு? குறைவா இருக்கா இல்ல ஆர்டர் வழக்கமான ஆர்டர் இருக்கு? வழக்கமான ஆர்டர் இல்லைங்கிறது தான் உண்மையான ரீசன். உண்மையான இது வட மாநிலத்துல தான் அதிகப்படியான கைவினை பொருட்களுக்கான மவுஸ் அதிகம் இருக்கு. சேலத்தோட கைவினை கொலுசு நம்ம ஊர்ல தயாராகி போறது அங்க இன்னும் அதிகப்படியான விரும்பி வாங்குறாங்க. ஆனா அங்கேயே கொடுக்கற ஆர்டரு, மக்கள் வாங்குற இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதனால இப்ப ஆர்டரும் குறைஞ்சிருக்கு. அந்த சைடு வழக்கமா வர ஆர்டர் 100 கிலோ வர ஆர்டர்ல 10 கிலோ கூட வராம இருக்கு. தமிழக அரசு நம்ம சேலத்தினுடைய தொழிலாளர்களை காக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்புறீங்க? தமிழக அரசு வெள்ளி உற்பத்தியில எங்க தொழில் இது வரைக்கும் அமைப்பு சாரா தொழிலா இருக்கு. எங்களுக்குன்னு இந்த வெள்ளி வேறுபட்ட கூலி தொழிலாளர்கள் இதுல ஈடுபட்டு இருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளருக்குனால ஒரு கூலி நிர்ணயம் இல்ல, ஒரு விலை நிர்ணயம் இல்ல, ஒரு உற்பத்திக்கு உண்டான செய்கூலி சேதார நிர்ணயம் இல்ல. இதெல்லாம் தமிழக அரசும் இந்திய அரசும் தலையிட்டு இதுக்கு இந்த வேலைக்கு இவ்வளவுதான் நிர்ணயம், இந்த வேலைக்கு இவ்வளவுதான் கூலின்னு நிர்ணயம் பண்ணி அனைத்து தொழிலாளர்களும் ஒரே மாதிரி அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு கீழேயோ கூலிக்கு கீழேயோ கட்டுப்பட்டு வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த தொழில் ஒரு சமமான நிலையில இருக்குமே தவிர, அது வரைக்கும் இந்த அமைப்பு சாரா தொழிலா இருக்கிற வரைக்கும் இது ஒரு உறுதி இல்லாத தொழிலாவே தான் இருக்கு. நலிவடைஞ்சுக்கிட்டே தான் போகுது. வெள்ளி கொலுசை தினசோறும் பயன்படுத்துறது, குழந்தைகள் பயன்படுத்துறதுலாம் இருந்துச்சு. ஆனா இப்ப பள்ளியில அதை பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சதுனால பண்டிகை சீசன்ல மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. இதனால வெள்ளி கொலுசுடைய பயன்பாடு குறைந்துட்டு அப்படிங்கிறது சொல்றாங்க. இது விஷயமா உங்களோட நிலைப்பாடு? நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க. இப்ப பள்ளிகள்ல பள்ளி குழந்தைகள் யாரும், பெண் குழந்தைகள் யாரும் ஆபரண அணிகலங்கள் எது அணியாம தான் வரணும்னு கட்டாய சட்டம் போட்டாங்க. அது அவங்களோட பாதுகாப்பு கருதி போட்டாங்க. இப்ப முன்ன கட்டாயமா நம்ம கால் கொலுசு, தோடு, வளையல் போட்டுட்டு இருந்ததெல்லாம் இப்ப பண்டிகை காலங்களில் உபயோகப்படுத்துறதா ஆயிடுச்சு. அது ஒரு ட்ரெடிஷனல் வேல்யூவா மாறினதுனால கட்டாயம், அதாவது கடமையா இருந்தது இப்ப பண்டிகை சீசனுக்கு மாறினதுனால அது அதோட யூசேஜ் குறைஞ்சு போச்சு, அதோட உபயோகத்தன்மையும் குறைஞ்சு போச்சு. அதனால யாரும் மக்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு போனா யாரு காலையும் கொலுசு இருக்குன்னு சொல்றதுக்கே ரொம்ப அபூர்வம் தான். வயதானவர்கள் போட்டிருக்கலாம், இல்ல பிறந்த குழந்தைகள் போட்டிருக்கலாம். 80% கொலுசு பட்டறைகள் மூடப்பட்டதால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் மாற்று தொழில் தேடி அலைகிறாங்க. இது எந்த விதமான மாற்று தொழிலுக்கு போயிட்டு இருக்காங்க சார்?
இந்த தொழில இருந்து போனவங்க கூலி வேலை, தச்சு வேலை, கட்டட வேலை, கைத்தறி வேலை, பெயிண்ட் வேலை, இது மாதிரி வந்து கிடைக்கிற கூலி தொழில் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. வந்து இந்த தொழில இருந்து வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 குடும்பம் வருஷம் ஆனா இந்த தொழில இருந்து விலகி வேற தொழிலுக்கு போயிடுறாங்க. கடன் பிரச்சனையால ஊரை விட்டு போயிடுறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குது இந்த தொழில். இந்த வெள்ளி தொழிலை காக்க தமிழக அரசு வெள்ளி பூங்கா அமைத்தோம் அல்லது வெள்ளி தொழிலை காக்க நலவாரியம் அமைத்தோம் என்றெல்லாம் இல்லாமல் முழுவதுமாக கீழே இறங்கி, அதாவது சேலம் மாவட்டத்தில் உள்ள தொழிலாளர்களை காக்க தமிழக அரசு உடனடியாக கள ஆய்வு மேற்கொண்டு அவர்களுடைய தொழிலை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.